கோடை காலம் ஆரம்பிச்சாச்சுங்க. இந்த கோடை காலத்துல மக்களுக்கு பெரிய பிரச்சனை கொடுக்கக்கூடியது இந்த கண்ணில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள். அதுல கண் விழிகள்ல பல பிரச்சனைகள் வரலாம். இந்த பிரச்சனைகளை சமாளிப்பது எப்படி அப்படின்றது தொடர்பாக நிவேதிதா நாராயணன் கண்விழி சிறப்பு மருத்துவர் அவர்கள் நம்மிடையே இணைந்திருக்கிறார். மேடம், இந்த எப்பவுமே சம்மர்னாலே ரொம்ப ஹீட்டால பல பிரச்சனைகள் வரும். அதுல கண் சார்ந்த பிரச்சனைகள், ரொம்ப பாடி ஹீட் ஆகி கண்ணு எரிச்சலான பிரச்சனைகள்லாம் இருக்கு. எப்படி இதை சரி செய்யறது? என்னென்ன பிரச்சனைகள்லாம் இந்த வெயில் இந்த கண் சம்பந்தமா வரும்? Thank you very much ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. கண்ணை பொறுத்த வரைக்கும் கோடை காலம் அப்படின்னு சொன்னாக்க வெயிலுக்கேற்ப தூசி, இது ரெண்டுமே கண்ணுக்கு ரொம்ப இடையூறு தரும். அதுலேருந்து கண்ணை காப்பாற்றிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். சன்லைட் அப்படிங்கும்பொழுது அதில் பல விதமான ரேஸ் இருக்கு. அதில் முக்கியமான இந்த யூவி ரேஸ் நம்ம பார்த்தோம்னா A, B, C அப்படி 3 இருக்கு. C and B நம்ம எர்த்தை நாடுறதுக்குள்ளேயே அதை அப்சார்ப் ஆகிடும். ஸோ எஞ்சி இருக்கிறது A and B. ஏனால அவ்வளோ பாதகம் கிடையாது. B வாட் எவர் இஸ் ரிமைனிங் அது நம்ம கண்ணை பாதிக்கலாம். ஸோ அதனால யூவி ப்ரொடெக்டிவ் மெஷர்ஸ் நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கணும். எஸ்பெஷலி நிறைய நேரம் வெளியில் இருக்கிற டைப் ஆஃப் ஒர்க் வேலை செய்கிறவங்க, ஃபார்மர்ஸ், அப்புறமா சில்ட்ரன்ஸ் கூட வெளியில் விளையாடும் பொழுது, கம்யூட்டிங் பீரியட், கார்த்தால போர்ச்சே வரச்சே அந்த மாதிரி சமயத்தில், ட்ராவல் டைம், எஸ்பெஷலி மிட் டே சன் அதிகமாக இருக்கிற சமயத்தில் ட்ராவல் பண்ணும்போது எல்லாருமே ஐ ப்ரொடெக்ஷன் ரொம்ப அவசியம் ஃப்ரம் ரேஸ் ஃபர்ஸ்ட். ஸோ இந்த சன் அதிகமாக இருக்கும்போது எல்லாமே டஸ்டாக மாறிடும். ஈரப்பசை இருக்கிற டஸ்ட்டு கூட புழுதியாக மாறி அது ஏர் பார்ட்டிக்கிளோட மிக்ஸ் ஆகிடும். அப்போ ஏர் கண்டென்ட்ல இருக்கிற பொல்யூஷன் லெவலும் ஜாஸ்தி ஆகிடும். அந்த சமயத்தில் நம்ம ஐ ப்ரொடெக்ஷன் இல்லாமல் அதிக நேரம் எக்ஸ்போஸ் ஆகும்பொழுது கண்ணில் பல விதமான டஸ்ட் டெபாசிட் ஆகும். நேச்சுரலாக இருக்கிற மெக்கானிசம்னு பார்த்தா நம்மளோட ஐ பிளிங்கிங். நம்ம ஐ பிளிங்கிங் பண்ணும்பொழுது இந்த டஸ்ட் எல்லாம் கண்ணை நாட விடாம அந்த ஐ லிட்ஸ்லயும் லேஷஸ்லயுமே செடிமெண்ட் ஆகிற மாதிரி நம்மளோட ப்ரொடெக்டிவ் மெக்கானிசம் இருக்கு. ஸோ அந்த ஒரு ப்ரொடெக்ஷனை நம்ம கண்ணு உள்ளுக்குள்ள அணுக விடாம ஃப்ரீக்வெண்ட் ஃபேஸ் வாஷ் அண்ட் ஹைஜீனிக் மெஷர், சிம்பிள், நம்ம அந்த காலத்தில் பாரம்பரியத்தில் சொன்ன விதைகள், வெளியிலேருந்து வரும்போது கை கால் முகம் கழுவுறது, அந்த மாதிரி ஒரு சிம்பிள் மெஷர்ஸ்லேயே வெளியில தங்கின டஸ்ட் கண்ணை அணுக விடாம நம்மளால பார்த்துக்க முடியும். அது பண்ணலை அப்படின்னாக்கா ஆன் அ லாங் ரன் ஒன்றுக்கு மேலே டெபாசிட் செடிமெண்ட் ஆகும்பொழுது ஸ்லோவா இட் வில் காஸ் இரிட்டேஷன் ஆகும்போது நம்ம ஃபர்ஸ்ட் நம்மளோட இன்ஸ்டிங்க்ட் என்னன்னா கண்ணு கசக்கணும்னு தோணும் பொழுது அது வெளியில படிஞ்சிருக்கிற தூசி கண்ணுக்குள்ள அணுகி நம்மளோட அலர்ஜிக், ரெட்னஸ், கன்ஜங்டிவிட்டிஸ், யூ நேம் இட், யூ கேன் ஹேவ் இட். ஸோ பேசிக்கலி எக்ஸ்போஷர் குறைக்கிறதும், அப்படி எக்ஸ்போஷர் குறைஞ்ச பிறகும் படிமானமானதை ஃப்ரீக்வெண்டா கிளென்ஸ் பண்றதுமே போதுமானது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் சொல்கிற மாதிரி வெளியே இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணலாம்? ஏன்னா ஃபீல்டு ஒர்க்கர்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் என்னென்ன பண்ணணும்? வீக்லி பேசிஸோ இல்லை டெய்லி பேசிஸோ இந்த ஃபேஸ் வாஷ், ஹேண்ட் வாஷை தவிர வேற என்னென்னலாம் பண்ணால் அவங்க இதுலேருந்து தப்பிக்கணும்? நம்மளோட குரூப் ஆஃப் பீப்புள் தமிழ்நாடு ஸ்பெசிஃபிக்காக நம்ம பார்த்தோம்னாக்கா 3 டைப்ஸ் ஆஃப் கேட்டகரிஸ்ன்னு நான் சொல்லுவேன். ஒன்று நம்மளோட பெரும்பான்மையான ஜனத்தொகை விவசாயிகள். செகண்ட் ஒர்க்கிங் கிளாஸ், இது 2 வீலர்லயும் பஸ்லயும் அதிகமாக டிராவல் பண்றவங்க. மூணாவது குழந்தைங்க, ஸ்கூலுக்கும் வேற ஆக்டிவிட்டிஸ்க்கும் போயிட்டு வர. இந்த 3 கேட்டகரி ஆஃப் பீப்புள் கண்டிப்பாக அவங்களோட டே டு டே ஆக்டிவிட்டிஸ்னால சன்னுலயும் டஸ்ட்லயும் எக்ஸ்போஸ் ஆறாங்க. பட் எல்லாருக்குமே ஒரே விதமான ப்ரொடெக்ஷன் கொடுக்க முடியாது. இப்போ ஃபர்ஸ்ட் வி வில் ஸ்டார்ட் வித் கிட்ஸ் இருக்கும் பொழுது அவங்கள ஸ்பெசிஃபிக்கா இதை பத்தியான ஹைஜீன் சொல்லி கொடுக்கணும். ஸ்கூல்லையும் சொல்லி தரணும், வீட்லயும் சொல்லி தரணும். அதே மாதிரி ஸ்கூல்லையும் மானிட்டர் பண்றதுக்கு அதுக்கு ஃபெசிலிட்டி இருக்கணும். ஹேண்ட்ஸ் ஹைஜீன், குழந்தைங்களோட கியூரியாசிட்டி என்னன்னா எல்லாத்தையும் டச் பண்றதா இருக்கும். ஸோ அவங்க கண்ணுக்கு வரலைன்னா கூட கை மூலியமா கண்ணுக்கு வர வேண்டிய சான்சஸ் அதிகமா இருக்கு. அதனால குட்டி பசங்களுக்கு ஹேண்ட்ஸ் ஹைஜீன், பிடி பீரியட் விளையாடுனா கை வாஷ் பண்ணணும், சாப்பிடும்போது கை வாஷ் பண்ணணும். அந்த மாதிரி எதெல்லாம் அவங்க டச் பண்ணிட்டு வராங்களோ அப்பெல்லாம் ஹேண்ட்ஸ் ஹைஜீன், அதுக்கான ஃபெசிலிட்டி ஸ்கூல்லையும் இருக்கணும், வீட்லயும் அதை இல்லை க்ரஷ் அந்த மாதிரி இடத்துலையும் அதை ஸ்ட்ரெஸ் பண்ணணும். ஸோ தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். செகண்ட் திங் ஐ ப்ரொடெக்ஷன். முடிஞ்சதுன்னா பசங்களுக்கு ப்ரொடெக்டிவ் ரேப் அரவுண்ட் கிளாஸஸ்,
டார்க் கிளாஸஸ் கொடுத்தா பசங்க போட்டுக்க மாட்டாங்க. பிளெயின் ரேப் அரவுண்ட் கிளாஸஸ் இருக்கும். எஸ்பெஷலி கேர்ள்ஸ் ஆர் பாய்ஸ் ஹூ ஆர் சென்சிட்டிவ் டு அலர்ஜி. அலர்ஜியில ஏற்கனவே ஒரு எபிசோடு வந்திருக்கலாம், இல்ல மேற்கொண்டு அடிக்கடி வரலாம். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ப்ரொடெக்டிவ் கிளாஸஸ் முன்கூட்டியே நம்ம போட்டுக்கிறது அந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி, அந்த ஸ்கூல் திறந்த பிறகு மூடுற வரைக்கும், இல்ல பிடி பீரியட்ஸ் இருக்கிற டயத்துல அந்த மாதிரி நம்ம ப்ரொடெக்டிவ் கிளாஸஸ் போட்டுக்கலாம். சன்ஷேட்ஸ் வேணும்னு அவசியம் இல்லைன்னா கூட ரேப் அரவுண்ட் ஃபார் டஸ்ட் ப்ரிவென்ஷன் போட்டுக்கலாம். தட் இஸ் நம்பர் 2. தேர்ட் வந்து ஹெல்த் செக்அப். பீரியாடிக்கலி ஐ செக்அப் ஃபார் சில்ட்ரன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அவங்க கண்ணை கசக்கணும்னு சாதாரண ஒரு குழந்தைக்கு தோன்றது வந்து டஸ்ட்னால மட்டும் கிடையாது, சரியா தெரியலன்னா கூட. ஸோ அதனால எத்தனை குழந்தைங்க ஐ செக்அப்க்கு போறாங்க? கேஜி, ப்ரீ கேஜி, எல்கேஜி, யூகேஜி அந்த ஸ்டேஜ்லயே, அந்த பருவத்திலேயே, ஏர்லி விஷன் டெவலப்மெண்ட் பீரியட், ஃபர்ஸ்ட் ஒரு 10 வருஷம் வாழ்க்கையில, அதுக்குள்ளேயே அந்த குழந்தைங்களை நம்ம செக்அப் பண்ணி அதுங்களுக்கு உண்டான பார்வை கரெக்ஷனை நம்ம கொடுத்தோம்னாக்க அந்த ஐ ரப்பிங், பார்வை தெரியலன்றதுனால கண்ணு ஸ்குவீஸ் பண்றது, அதெல்லாம் நம்ம ரொம்ப தவிர்க்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஸ்பெசிபிகலி டு சில்ட்ரன். ஒன் மோர் திங் இஸ், அவங்க கம்யூட் பண்ணும்போது விண்டோ சீட் அவாய்ட் பண்ணணும். சில்ட்ரனுக்கு வந்து ரொம்ப அந்த மூஞ்சியை வெளில காமிச்சிட்டு போகணும், ஜன்னல்ல இங்க போற வர வண்டிகள் எல்லாம் சீண்டிட்டு போகணுன்ற ஒரு ஆர்வம் இருக்கும், தப்பு கிடையாது. பட் அன்பார்ச்சுனேட்லி நம்ம பொல்யூஷன் ரேட் இஸ் சோ ஹை, அதனால பிளஸ் ரிஸ்க் ஆல்சோ. ஸோ அதனால குழந்தைங்களை வந்து அதை அவாய்ட் பண்ணணும். either the window sheet should be either closed or preventive, so that கையையோ முகத்தையோ காமிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அந்த மாதிரி அலர்ஜிக் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த பக்கம் ஓடாம உள் பக்கமா உட்கார வைக்கிறதுக்கு உள்ள ஏதாவது ஆக்டிவிட்டிஸ் அந்த மாதிரி என்கரேஜ் பண்ற ஒரு பக்குவம். ஸோ இது வந்து குழந்தைங்களுக்கு. இன்னொன்று வந்து மிடில் ஏஜ்டு ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புள், எஸ்பெஷலி மேல், பிகாஸ் அவங்க தான் நிறைய 2-வீலர்ல கம்யூட் பண்றவங்க. வி சி இன் அவர் கிளினிக் ரொட்டீன்லி சம் ஆஃப் அவர் ஸ்டாஃப் ஆல்சோ கான்ஸ்டன்டா காத்தால வரும்போது ரெட் ஆயிடுச்சு மேடம், கண்ணு உறுத்துது மேடம்னு நிறைய பேர் வராங்க. நம்ம மைக்ரோஸ்கோப்ல பார்க்கும்போது அந்த லேஷஸ், கண்ணு எம்மைக்குள்ள எல்லாம் கார்பன் சூட், சின்ன 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 அணுக்கள் மாதிரி படர்ந்திருக்கும். ஸோ இது கண்டிப்பா ஆன் லாங் ரன் இஸ் கோயிங் டு காஸ் கன்ஜங்டிவைட்டிஸ் அண்ட் அதர் ப்ராப்ளம்ஸ். இதுக்கு மெயின் காரணம் என்னன்னா, நம்ம வந்து சட்ட ரீதியா நம்ம ஹெல்மெட் கண்டிப்பா போடணும்னு சொன்னா கூட வைசரை மிஸ் பண்ணிடுறோம். வைசருங்கிறது அந்த டிரான்ஸ்பரண்ட் ஷீல்டு விச் கம்ஸ் அலாங் வித் த ஹெல்மெட், ஸோ தட் டஸ்டோ பொல்யூஷனோ கண்ணுக்குள்ள அணுகாம இருக்கிறதுக்கு. அதோட போட்டாதான் கண்ணோட கூட தலையும் நம்ம ப்ரொடெக்ட் பண்ண முடியும். கண்ணு இல்லாத வாழ்க்கை வேஸ்ட், தலை இருந்தாலும். ஸோ அதனால திஸ் இஸ் சம்திங் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் தட் வி ஷுட் இன்சிஸ்ட். யங்ஸ்டர்ஸ் ஆர் ஹூஎவர் யூஸ் 2-வீலர் ஷுட் வேர் ஹெல்மெட் வித் அ வைசர். வைசர் போடலைன்னா ஹெல்மெட் போடாத சார்ஜ்னு போட்டுருணும் கவர்மெண்ட். அப்போ தே வில் பி ஃபோர்ஸ் டு யூஸ். ஸோ திஸ் இஸ் ஃபார் த யங்ஸ்டர்ஸ். நவ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் குரூப் இஸ் farmers. Old age people don't go so much out. So farmers தான் நான் மெயினா கான்சென்ட்ரேட் பண்ணுவேன். ஏன்னா அவங்களால தான் நமக்கு சாப்பாடு கிடைக்குது. ஸோ நம்ம வந்து மேஜர்லி இந்தியான்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ஃபார்மிங் பேஸ்ட் கண்ட்ரி தான். ஸோ அது அவங்கள நம்ம ப்ரொடெக்ட் பண்றது நம்மளோட தர்மமும் நம்மளோட கடமையும் கூட. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது அவங்களுக்கு இந்த அவேர்னஸ் கிடையாது. ஸோ அதனால என்ன பண்ணணும்னாக்கா, எவ்ரிபடி ஷுட் கெட் அ ப்ரொடெக்டிவ் டார்க் ஆர் டிண்டட் கிளாஸஸ் ரேப் அரவுண்ட். இது வந்து என்னோட ட்ரீம்னு கூட சொல்லலாம். எவ்ரி ஃபார்மர் ஷுட் கெட். ஏன் அப்படின்னாக்கா, இந்த மாதிரி அதிகமான டஸ்ட், அதிகமான சன்லைட், அதோடு கூட ஃபார்மிங் லேண்ட்ஸ்ல என்ன வரும் அப்படின்னாக்கா கெமிக்கல்ஸ் வரும். டூ மச் ஆஃப் கெமிக்கல்ஸ் அவங்க கையிலேயே இருக்கும். அங்க போய் அவங்க கை சுத்தம் பண்ணுன்னு சொல்ல முடியாது. அகைன் தே ஆர் கோயிங் டு டிக் தேர் ஹேண்ட்ஸ் இன் த சேம் டஸ்ட். தேர்ட் ஒன் இஸ், ஃபார்மிங் லேண்ட்ல காத்து ரொம்ப அதிகமா அடிக்கும். நம்ம என்னதான் பண்ணாலும் அதை ப்ரொடெக்ட் பண்ண முடியாது. ஸோ மற்றவங்களுக்கு இருக்கிறதோட கூட அவங்களுக்கு எக்ஸ்ட்ராவா என்ன வரும் அப்படின்னா, டெரிஜியம்னு ஒரு கண்டிஷன் வரும். சத வளர்ச்சி படிப்படியா வளர்ந்து அது ஸ்லோவா கருவழி மேல ஊடுருவ ஆகும். அந்த டீலினியேஷன், கருவழினா கிளியர் கிறிஸ்டல் கிளியர் கிளாக் டயல் மாதிரி ஒரு உருவம், பக்கத்துல இருக்கிற அந்த ஒயிட் போர்ஷன், அது ரெண்டும் ஒன்னோட ஒன்னு மிக்ஸ் ஆற மாதிரி ஒரு சிச்சுவேஷன். அது மெயினா ஃபார்மர்ஸ் தான் மேக்சிமம் வரும். அதுவுமே கூட இந்த மாதிரி ஒரு அன்ப்ரொடெக்டட் லைஃப் ஸ்டைல்னால ஒரு 40 இயர்ஸ் வந்துட்டாங்கன்னா வந்துடும். லேடிஸ் கூட வரும், ஏன்னா தே ஆல்சோ டூ லாட் ஆஃப் ஃபார்மிங் ஒர்க். ஸோ அந்த ஒரு ஏஜ் கேட்டகரி, அந்த ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ல மாத்திரம் நம்ம ஜெண்டர் டிஃபரன்ஸ் கிடையாது. மேல் ஃபீமேல் ஈக்குவலி தே டெவலப் டெரிஜியம். ஸோ இதெல்லாம் வந்து ப்ரிவென்டபிள் கண்டிஷன்ஸ். நம்மளால ப்ரிவென்ட் பண்ண முடியல அப்படின்னா பரிதாபம். ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி, நீங்க சொன்ன மாதிரி இந்த பைக்ல கம்யூட் பண்றவங்க இல்ல வெளியே போறவங்க இந்த சன்கிளாஸ் யூஸ் பண்றாங்க. அந்த சன்கிளாஸ் யூஸ் பண்றத குவாலிஃபைடு சன்கிளாஸ் எப்படி யூஸ் பண்றது, இந்த ரோட் கடையில விற்கிற சன்கிளாஸ்ல வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன, இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். ஏன்னா நிறைய பேர் ரேண்டமா வாங்கி ஏதோ ஒன்று யூஸ் பண்றாங்க. ஸோ எப்படி யூஸ் பண்றது இந்த கூலர்ஸோ இல்ல அந்த சன்கிளாஸ்?
நான் இந்த இதுல வந்து எந்த பிராண்ட்ஸும் சொல்ல விரும்பல. டூ மெயின் கான்செப்ட்ஸ் ஆஃப் யூசிங் சன்கிளாசஸ். ஒன்னு வந்து இட் ஷுட் கிவ் கம்ப்ளீட் ப்ரொடெக்ஷன். கம்ப்ளீட் ப்ரொடெக்ஷன்னா நம்ம ஒருத்தரோட என்னோட முகத்தையே பாத்தீங்கன்னா அந்த போனோட சுற்றளவு அது வந்து எனக்கு ஒரு மாதிரி இருக்கலாம், மற்றவங்களுக்கு குறுகலா இருக்கலாம், இல்ல பெருசா இருக்கலாம். ஸோ அந்த போனுக்கு உள்ளுக்குள்ளதான் நம்ம கண் அடங்கி இருக்கு. ஸோ அந்த போனோட சுத்தளவு கவர் பண்ற மாதிரி இருக்கணும் சன்கிளாசஸ். அப்பதான் அந்த குள்ளுக்குள்ள ரேஸ் போகிறத தவிர்க்கும். தட் இஸ் நம்பர் 1. நம்பர் 2, டூ வீலர் ஓட்டும்பொழுது வெறும் சன்கிளாசஸ் நான் சொன்ன மாதிரி பிரயோஜனம் கிடையாது. சன்கிளாசஸ் உள்ள போட்டுட்டீங்கனாலும் கூட மேல வைசர் வேணும். ஏன்னா நம்ம சன்ரேஸ் மாத்திரம் சொல்லல, டஸ்டும் சொல்றோம். சோ டஸ்ட்னு சொல்லும் பொழுது சன்கிளாசஸ் குறுகலா இருந்தால் சைடு வழியா ரேஸும் வரும், சைடு வழியா டஸ்டும் வரும். சோ அதனால நம்ம முகத்தை விட கொஞ்சம் பெருசா தான் நம்ம சன்கிளாசஸ் போடணும் இந்த பர்பஸ்க்காக. குவாலிட்டி அவங்கவுங்க பாக்கெட் எவ்வளவு ஃபெசிலிட்டி பண்றதோ அதை விட போலாம். கிளாஸஸ்ல வந்து ஸ்கிராச்சஸ் வராது. பட் கிளாஸ் ஆக்சிடென்ட் ஆகி பிரேக் ஆனா சிப்ஸ் ரொம்ப குயிக்கா பொடியாகி இன்ஜுரி வரும். வேறஸ் நம்ம CR39 சொல்லுவோம், பிளாஸ்டிக் லென்சஸ், பாலிகார்பனேட்ஸ் வந்து நல்ல இம்பாக்ட் ப்ரூஃப். அது வந்து கொஞ்சம் காஸ்ட்லியரா இருக்கும், லைட்டரா இருக்கும். பட் அது அஃபோர்ட் பண்ண முடிஞ்சவங்களுக்கு அதை போட்டுக்கலாம். பட் இதுதான் ரைட் அதுதான் கரெக்ட் நம்ம சொல்ல முடியாது. அவங்கவுங்களுக்கு என்னென்ன கெப்பாசிட்டி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி எது வேணா வாங்கிக்கலாம். பட் சைஸ், அது கவரேஜ், குவாலிட்டி இதெல்லாம் பார்த்துக்கணும். தேங்க்யூ டாக்டர். இந்த சம்மரை எதிர்கொள்ள குறிப்பாக கண்ணுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அதை சரி செய்யக்கூடிய வழிமுறைகள், சன்கிளாசஸ்ல இருந்து ஃபார்மர்ஸ் வரையும் எல்லாருக்குமான ஒரு தகவலா இது நிச்சயமாக பயன்படக்கூடிய வகையில் இருக்கும். ரொம்ப நன்றி. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் மார்ட்டினுடன் சுபாஷ் பிரபு.